இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வேலூர்ல விஜய் பேசினதனுடைய ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்ற பார்வைகளை பெற்று வருகிறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், விஜயனுடைய ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்க. திமுக தமிழ்நாடு விசஸ் என்டிஏன்னு சொல்லுது, ஆனால் இந்த தேர்தல் விஜய் விசஸ் திமுகன்னு தான் இருக்க போகுது அப்படின்றாரு. எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்வதில் ஒரு பொருள் இருக்கிறது. அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இப்போது எதிர்கொள்ள இருக்கக்கூடிய சட்டசபை தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசுக்குமான தேர்தல். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை விட ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது. ஆகவே அந்த மத்திய அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே நடைபெறுகிற தேர்தல் என்று கூறுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, திசை திருப்பு என வாதம். என்ன நியாயமா என்ன கேட்கணும் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய பெர்ஃபார்மன்ஸ், அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு அங்கீகாரம் உண்டா? மக்களிடம் அந்த கேள்வியை நாங்கள் முன்வைத்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் பொருத்தமான வாதமாக இருக்கும். எதிர்கட்சிகள் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கிறது என்று சொல்லுகின்றன. இல்லை, நாங்கள் நிறைய திட்டங்களை செய்திருக்கிறோம். அவர்கள் தினந்தோறும் பக்கம் பக்கமாக பத்திரிகைகளுக்கு விளம்பரம் கொடுக்கிறார்கள். அந்த திட்டங்களின் பெயரால் நாங்கள் மக்கள் ஆதரவை திரட்டுகிறோம் என்று சொன்னால் பரவாயில்லை. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரும்பவும் பழைய நேரடிக்கிறார். பார்லிமெண்ட் தேர்தலில் மத்திய அரசுக்கு எதிராக, பிரதமருக்கு எதிராக இதே நேரடியை ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. எப்போது பார்த்தாலும் பாஜக, மத்திய அரசு இதையேதான் பேசுகிறாரே தவிர, நீங்கள் என்ன சொல்லுங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு காரியங்கள் செய்திருக்கிறது, இந்த ஆட்சி வேண்டுமா? அல்லது அதிமுக முடங்கி இருக்கிறது, அரசியல் ரீதியாக என்ன வேண்டுமானால் விமர்சனம் செய்யுங்கள், அப்படித்தான் கேட்க வேண்டும். இது இப்படி இந்த கருத்து, என்னுடைய கருத்து இப்படி இருந்தாலும் கூட திரு விஜய் அவர்கள் சொல்வதை போல அவரும் என்ன பேசுகிறார், இது விஜய்க்கும் ஸ்டாலினுக்குமான போட்டி என்கிறார். அது டூ மச் என்றுதான் நான் பார்க்கிறேன். அதாவது அப்படியாக ஒரு நெரேட்டிவை அவர் திரும்ப திரும்ப தாவேக திமுக போட்டி என்று சொல்லி அதிமுக களத்தில் இல்லாதது போல காட்ட முயற்சிக்கிறார். அவர் பக்கமோ கூட்டணி யாரும் இன்னும் வரவில்லை. கூட்டணி இல்லாதது என்பது அவருக்கான பலவீனம். அவருக்கான பிளஸ் பாயிண்ட் என்பது மிக பெருவாரியான இளைஞர்கள், இளம் பெண்கள் விஜயை ஆதரிக்கிறார்கள். அதை நான் மறுக்கவில்லை. தமிழ்நாட்டிலே இளைஞர் சக்தி கணிசமாக விஜய் பின்னால் இருக்கிறது, அது அவர் பலம். ஆனால் எனக்கும் முதலமைச்சருக்கும் தான் போட்டி, தமிழ்நாட்டுக்கும் அவருக்கும் தான் எதிரி போட்டின்னு அவர் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாரு. அதாவது இன்னைக்கு விஜய் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதை அவர் கொண்டு போகலாம். தமிழ்நாட்டில் இந்தந்த துறைகள்ல மாற்றம் தேவை, ஊழல் வராது, சட்டம் ஒழுங்கு ஸ்ட்ரிக்டா இருப்பேன் சொல்லி அதை கடைசியா அவர் முடிக்கிறாரு. தீய சக்தியான அதெல்லாம் கரெக்ட். ஆனால் அவரும் தன்னை பற்றி ஒரு அதீத மதிப்பீடை செய்து கொண்டு இது ஸ்டாலினுக்கும் விஜய்க்குமான போட்டி அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஸ்டாலின் அரசியல் அனுபவம் உள்ளவர். நீங்கள் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி மற்ற கட்சிகள் களத்துல இல்லை என்பது போல நெரேட்டிவ் வேற. ஒரு தனிநபரை திமுக அறிவாலயம் பக்கம் யாரு போனாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாங்க அப்படின்றாரு. இது கிட்டத்தட்ட பணத்தால வைத்த கூட்டணின்ற மாதிரியான விமர்சனத்தை முன்வைக்கிறார். அது தேமுதிகவை வைத்த குற்றச்சாட்டாது. கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்றாரு, அது ரசிக்கும்படி இருந்தது. அது ஒரு நகைச்சுவை நல்லா ரசிக்கும்படி இருந்தது. அந்த பக்கம் போனா யார் போனாலும் சேர்த்துறாருன்னா எதிர்முகம் வலுவடைய கூடாது என்று வியூகம் வகுப்பதற்கு தவறுன்னு சொல்ல முடியும். அதாவது யாரா இருந்தாலும் வெளிப்பாடா, ஏன்னா கல்லாப்பட்டி கூட்டணி அவர் சொல்வது இயலாமையுடைய வெளிப்பாடா? இல்ல, இவர் பக்கம் வருவார்கள் என்று ஒன்று ரெண்டு கட்சிகள் எதிர்பார்க்கப்பட்டன. அதுல தேமுதிக எல்லாம் எதிர்பார்க்கப்படல. தேமுதிகவை பொறுத்த மட்டும் அதிமுக திமுக ரெண்டு தரப்பிலையும் பேரம் பேசிக் கொண்டிருந்த கட்சி. அவர்கள் ஒன்னும் ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு நிலைப்பாடு எடுத்தாலும் திமுகவை ஆதரிக்கல. ஆகவே ரெண்டு கட்சிகளையும் பேரம் பேசலன்னு சொல்லிக்கிட்டே திமுக கடைசியில் அவர்களுக்கு கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கும் திமுக பக்கம் போயிட்டாங்க. அவ்வளவுதான். அது ஒரு கமெண்ட் அல்லது ஒரு கிரிட்டிசிசம் ஜோக்குன்னு ரசிக்கலாம். விஜய் எதிர்பார்த்தது காங்கிரஸ், அது வருமா என்பதுதான் இப்போ ஒரு கேள்விக்குறியாகவும் சந்தேகமாகவும் மாறி இருக்கிறது. இல்ல, அதுதான் முடிஞ்சிருச்சே. அது நேத்து கேசி வேணுகோபால் பார்த்துட்டாரு. இன்னைக்கு கிரிஸ் சோடங்க நான் அது இன்னும் முடிச்சுதான் கருதவில்லை. கேசி வேணுகோபால் என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னு தெரியலையே. அவர் வெளியில மீடியா மீட் பண்ணலையே. எங்களுக்கு 40 தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டு விட்டு போயிருந்தால் நமக்கு என்ன தெரியும்?
நாங்க எதிர்பார்க்கிறோம், தலைவர் ராகுல் காந்தி இதை சொல்லிட்டு வர சொன்னார்னு கூட சொல்லியிருக்கலாம். இது ஒரு யூகம் தான். எதிர்பார்க்கிறதுன்றது பரவலாக தெரிந்த விஷயம் தான். தேமுதிகவுக்கே இவங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும் போது இத்தனை சீட்டு இல்லாட்டி கொடுக்கறது. தேமுதிக இருக்கிறதுலே வலிமை குறைந்த கட்சி அந்த அணியில. விசிக அதைவிட வலிமையான கட்சி. தேமுதிக வலிமை கூடுதலா, விசிக வலிமை கூடுதலான்னா விசிக தான் கூடுதல் வலிமை பெற்ற கட்சி. தேமுதிக இஸ் ஈக்குவல் டு கம்யூனிஸ்ட், அவ்வளவுதான். பழைய தேமுதிக எல்லாம் இப்ப கிடையாது. ஆகவே ஒவ்வொரு கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் மிக அதிகமான இடங்களை எதிர்பார்க்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்தால் முஸ்லீம் லீக்கை சமாதானப்படுத்த முடியும், கட்சிகள் சமாதானப்படுத்த முடியும். ஆனால் 6 சீட் 7 சீட்டு கட்சிகள் ஒவ்வொன்றும் கூடுதலாக எதிர்பார்க்கின்றன. அப்படி எதிர்பார்க்கிற நிலையில் இரண்டாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகளை விட சென்ற முறை அவர்களுக்கு எவ்வளவு கூடுதல் கிடைக்கிறதோ அதே அளவு எதிர்பார்க்கும். ஆகவே காங்கிரசுடனான டீல் முடிந்து விட்டது என்று நான் கருதவில்லை. அதே நேரம் காங்கிரஸ் மாற்றி முடிவெடுக்கும் நான் கூறவில்லை. காங்கிரஸ் கட்சி விஜய் பக்கம் போனால்தான் விஜய் வழிமுறைய முடியும். இல்லாவிட்டால் விஜய் தனித்து போட்டியிடக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுவார். ஆனால் அவர் ஒரு கடுமையான போட்டியை பல தொகுதிகளில் 2 கட்சிகளுக்கும் ஏற்படுத்துவார். இதுதான் இன்றைய நிலை. நன்றி திரு ரமேஷ், இணைந்து உங்களுடைய பார்வைகளை முன்வைத்தீங்க. இணைந்ததற்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.